வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிக்கு அருகே சித்தார்பட்டியில் உள்ள ராமர் கோவிலில் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராம மக்கள் பங்கேற்று வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஆவடி சாலையில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் ராமருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள செண்டாங்காடு ஊராட்சியில் உள்ள ராமர் கோயில் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் குடமுழுக்கு நடைபெற்றது. ராமர் இலங்கைக்கு சென்றபோது செண்டாங்காடு கிராமம் வழியாக சென்றதாக நம்பப்படுகிறது. எனவே அவரது காலடிப்பட்ட இடமாக கருதி அங்கு ராமர் கோயிலை அப்பகுதி மக்கள் கட்டி குடமுழுக்கு நடத்தினர். தஞ்சை புன்னைநல்லூரில் உள்ள கோதண்டராமர் கோயிலிலும் கும்பகோணத்தில் உள்ள ராமசாமி கோயிலிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் கோயிலில் 1008 தீப அலங்காரம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் கூரை நாட்டில் உள்ள பெருமாள் கோயிலில் பாஜகவினர் சார்பில் ராமபஜனை நடைபெற்றது. தேனியில் 2000 கிலோ ஐஸ் கட்டிகளால் ஜெய் ஸ்ரீராம் என எழுத்து வடிவில் உருவாக்கப்பட்டிருந்தது. அதன் முன் நின்று பொதுமக்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.